ஜெயிலர் 2 படத்தோட புது அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கோவமா பேசியிருக்க விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. விஜய் தேவர்கொண்டாவை பத்தி பேசினவனே வெக்கத்துல செவந்திருக்காங்க நடிகை. வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, எஸ்.ஜே. சூர்யா, சிவராஜ்குமார், பாலகிருஷ்ணா இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இப்போ இந்த படத்தோட அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெயிலர் 2 படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த வாரம் மைசூர்ல தொடங்க இருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா, சென்னையில ஷூட்டிங் பண்றதா சொல்லப்படுது. இந்த திரைப்படம் 2026 சம்மர்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில நடிகர் அஜித்குமாரோட அடுத்த படமும் சம்மர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்பட்டது. இந்த ரெண்டு படமும் ஒரே நாள்ல இல்ல ஒரே மாசத்துல ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும்னு ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கோவமா பேசியிருக்காரு. சமீபத்தில் இவருடைய இயக்கத்துல நடிகர் சூர்யா, பூஜா ஹெக்டே இவங்கெல்லாம் நடிச்சு மே 1 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இந்த படம் அந்த அளவுக்கு பூர்த்தி செய்யலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் தான் பெற்று இருக்கு இந்த திரைப்படம். இப்ப சமீபத்துல கார்த்திக் சுப்ராஜ் பேசியிருக்க விஷயங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பெல்லாம் ஒரு படத்துக்கு பணத்தை கொடுத்து வெறுப்பை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதுக்குன்னு ஒரு டீம் ஆஃபீஸ் போட்டு முழு நேர வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெட்ரோ படத்தை தியேட்டர்ல பார்த்தவங்க பாராட்டாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். சேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, தெலுங்குல சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நாகார்ஜுனா நடிப்பில் உருவாகி இருக்க திரைப்படம் தான் குபேரா. இந்த திரைப்படம் மும்பை தாராவிய மையமாக வச்சு அரசியல் த்ரில்லர் ஜோனரா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆக இருக்க நிலையில இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த குபேரா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல நடிகை ராஷ்மிகா மந்தனா பேசியிருக்க விஷயங்கள் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட ராஷ்மிகா மந்தனா அந்த ஈவெண்ட்டோட தொகுப்பாளனி ஒரு கேள்வி கேட்டாங்க. நாகார்ஜுனா தனுஷ் கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயங்களை எடுத்துக்க ஆசைப்படுறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு நடிகை ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா கிட்ட இருந்து வசீகரத்தையும் நடிகர் தனுஷ் கிட்ட இருந்து நடிப்பு, இயக்கம், நடனத்தையும் எடுத்துக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளனி விஜய் தேவர்கொண்டா கிட்ட இருந்து எதை எடுத்துக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு நடிகை ராஷ்மிகா மந்தனா வெக்கத்துல கண்ணத்தை செவந்தது மட்டும் இல்லாம நான் எல்லாத்தையும் எடுத்துக்க ஆசைப்படுறேன்னு கூறியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.